தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவன் ஏக சக்கராதிபதியாகிய என் தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி சோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் ஏறெடுக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் ஒருபோதும் கண்டதில்லை என்று தாவீது பக்தன் சொல்லுவதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எந்த வழக்கு இருந்தாலும் தேவனிடத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். மனித தயவோ மனிதனுடைய ஒத்தாசையோ அரசியல்வாதி பலமோ ஒன்றும் உங்களுக்கு உதவாது. ஆனால் தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வெற்றி சிறக்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருநெல்வேலி திருமண்டல தலைமை அலுவலகத்திற்கு நான் சென்ற பொழுது அங்கு திரளான அடியாட்கள் அருவாள் பட்டாக்கத்தியோடு பெரிய ஒரு முரட்டு கும்பல்களை கிறிஸ்துவத்துக்கு அப்பாற்பட்டவர்களையும் அழைத்து வந்திருந்தார்கள். அழைத்து வந்து நம்முடைய திருமண்டல அலுவலகத்தை முற்றுகை பண்ணினார். இதில் யார் என்றால் நம்பர் 1 அக்யூஸ்ட் வந்து முன்னாள் எம்பி ஞான திரவியம். அவர் திமுகவில் செயற்குழு உறுப்பினர் இருக்கிறார். இரண்டாவதாக பட்டணம்பொடி டிஎஸ் பட்டணம்பொடி அதிபர் யார் ஜெய்சிங், இவர் லே செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் ஏடிஜே மனோகர் என்று சொல்லி ஒரு கும்பல். இவர்கள் என்னை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தியது மாத்திரமல்ல, கொலைவரி தாக்குதல் தாக்கினார்கள். ஒரு மிருகத்தை கூட இப்படி அடிக்க இன்னைக்கு மிருக வதை சட்டம் என்று இருக்கிறது. ஆனால் என்னை ஒரு மனிதாபிமானமற்ற இந்த டிஎஸ் பட்டணம்பொடி இந்த முன்னாள் எம்பி ஞானதிரவியம் ஆட்கள் ஓட அடித்தார்கள். அதாவது நான் எதிர்த்து நின்றால் கூட நீங்கள் இன்னும் கூட அடிக்கலாம், இல்லை நான் ஒரு வாய்மொழியாக ஏதாவது பேசினால் கூட அடிக்கலாம், அதுவே தவறு. ஆனால் நான் ரிவர்ஸில் என் உயிர் தப்ப நான் வெளியே ஓடுகிறேன். 2 முறை என்னை கீழே விழுகிறேன். அப்பொழுதும் ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த டிஎஸ் ஜெய்சிங்குடைய பிஏ ஒரு பிங்க் ஷர்ட் போட்டு என்னை வெளிப்பாச வரைக்கும் அடிக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ அன்றைக்கு நான் கடவுளுடைய பெரிய கிருபையினால் உயிர் தப்பினேன். நான் செத்து போக வேண்டியதுதான். ஆனால் ஆண்டவர் எனக்கு கருணை காட்டினார், இரக்கம் செய்தார். ஒரு கட்டத்தில் பேராயர் பர்னபாஸ் கூட என் பேரையே நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்லி போனேன்னு ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி அவரையும் அவருடைய சுற்றி உள்ள கேபிகே அன்கோ அவர்கள் என்னோடு கூட சேர விடாமல் தடுத்தார்கள். நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தேன். எனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, காஃபி கொடுக்க ஆள் இல்லை. எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் கடினப்படுத்தினார். ஆனாலும் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள், பெலிஸ்தரை விற்று விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்ற வார்த்தையின்படி, அவன் வர வர பெரியவனானான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அதற்காக நான் பெரிய உத்தம புத்திரன் என்று சொல்வதற்கல்ல. என்னை எவ்வளவோ பேர் தூற்றுவார்கள், என்னென்னலாமோ சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றுமே உண்மை கிடையாது. நான் என் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பொல்லாத மனிதர்கள், உறவினர்கள், சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களாம் என் மீது ஒரு திரைப்படம் போல ஒரு போலியாக தயாரித்து என்னை சித்தரித்தார்கள். ஆனாலும் தேவன் என் பட்சத்தில் இருக்கார். இன்றைக்கு கோடி இருந்தால்தான் மக்கள் பட்சத்தில் இருப்பார்கள். ஆனால் தேவன் எளியவன் பக்கம்தான் இருப்பார். பரலோக ராஜ்யமும் எளியவர்கள் தான். இன்றைக்கு நடந்த சம்பவத்தில் கடந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு 4வது வாய்தா. அதாவது இந்த வழக்கை இவர்கள் என்ன பண்ணார்கள், எஃப்ஐஆர் போட்ட பிறகு அதை ஷார்ட் ஷீட் போடாமல் அப்படி கிடப்பில் கிடந்து உடனே நானே முறையிட்டு நானே வழக்கறிஞராக அதை பார்ட்டியின் பர்சனாக வாதாடி அதில் ஷார்ட் ஷீட் டைரக்ஷன் வாங்கியிருந்தேன். ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர்கள் உத்தரவு கொடுத்தார்கள். அதற்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. போட்ட பிறகு கோர்ட்டில் போய் அவங்க சம்மன் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா இருந்தாங்க ஜஸ்டிஸ். அவர்கள் அந்த எஃப்ஐஆர் குவாஷுக்கு நான் இன்டர்வியூனராக நான் செயல்பட்டு ஒரு தரமான ஒரு கவுண்டர் நான் கொடுக்கும் பொழுது இவர்கள் சீனியர் கவுன்சில் லஜபதி ராய் என்று மதுரையில் வந்தார். அவர் வந்து ஒரு ஜூனியர் அட்வொகேட்டை கொடுத்து அதை வாபஸ் வாங்கி விட்டு சென்று விட்டார். பிற்பாடு சம்மன் எல்லாம் டைப் அடித்து கடந்த வருடம் நவம்பர் மாதம் இஷ்யூ பண்ணுவதற்கு காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டு பல முறை நான் காவல்துறையிடம் நெருங்கி ஒரு முயற்சி எடுக்கும்பொழுது அவர்கள் அதை பட்டுவாட பண்ணவில்லை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவர்கள் மீது தப்பு இல்லை. அவர்கள் ஒரு ஆளுங்கட்சிக்கு கீழே வேலை செய்கிறார்கள். அப்போ ஆளுங்கட்சிக்காரர்கள் மேலிருந்து மந்திரிகள்லேருந்து பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஷர் பண்ணும்பொழுது அவர்கள் அதற்கு எனக்கு செய்வார்களா, அவர்கள் பணிபுரிகிற ஹையர் அத்தாரிட்டிக்கு உதவி செய்வார்களா?
ஆகவே நான் இன்ஸ்பெக்டர் மேலே நான் கோவப்படவில்லை, அங்குள்ள கோர்ட்டில் உள்ள ஏடிஆர் மேலே நான் வருத்தப்படவில்லை. ஏனென்றால் நான் கமிஷனர்கிட்ட 3 டைம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் ரிட்டனில். அவரும் செயல்பட முடியாமல் அவருடைய கையும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே வழி இல்லாமல் இப்பொழுது என்ன செய்தேன், நீதிமன்றத்தை நோக்கி வந்தேன். நீதிமன்றத்தை நோக்கி வரும்போது என் தேவன் மறு உருவமாக, அதாவது நீதிபதி வாயிலாக எனக்கு தீர்ப்பு செய்தார். என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, கடந்த 3 வாய்தாவும் எனக்கு ஐட்டம் நம்பர் 2 நிறைய பேருக்கு தெரியும். ஹைகோர்ட்டில் 68, 80, 210 அது ரீச் ஆகாமல் போயிடும். ஆனால் எனக்கு ஒரு விவிஐபி கேஸாக மரியாதைக்குரிய கனத்துக்குரிய நீதிபதி ஐயா 2வது லிஸ்ட்லேயே போட்டாங்க ஐட்டமில். நிந்தை தினம் ஐட்டம் நம்பர் 1 போட்டு இன்னைக்கு விசாரித்தார் பாருங்க. தேவனே மறு உருவமாக இறங்கி வந்து அவர் எனக்காக வழக்காடினார். காவல்துறையை கண்டனம் கொடுத்தார். அந்த சமன் கொடுக்காத இன்ஸ்பெக்டரை வரவழைத்தார். வந்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி டிஜிபிக்கு உத்தரவு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, என்னை தொடர்ந்து மிரட்டி கொண்டு வந்தார்கள். இதில் அக்யூஸ்ட் 11 எபினேசர் என்ற எபி அவன் ஃபோன்லேயே என்று பேசி நீங்கள் இந்த கேஸ் முடிக்கல உயிரோடு இருந்தால் தானே என்று சொல்லி என்னை மிரட்டினார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் போடப்பட்டது, எஃப்ஐஆர் டைரக்ஷன் திருநெல்வேலி கோர்ட்டில் போடப்பட்டு அது பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் திரும்ப போய் ஜட்ஜை என்கிட்ட போய் நான் சொல்கிறேன். அப்போ எல்லோரும் என்கிட்ட வெளியே உள்ள அட்வொகேட் சொன்னாங்க, இது வந்து நீங்கள் ஓவரலாக அப்படி கொடுக்கலாம் அவர் எடுத்துக்கிற மாட்டார், தனியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனாலும் என் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அவர் அதை கன்சிடர் செய்தார். அவர் என்ன சொன்னார், கண்டிப்பாக தான் செய்வாங்க. உங்களுக்கு பெரிய பிரபலமானவர்கள் நீங்கள் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போகிறது விரும்புவாங்களா? அவங்க ஒன்று என்ன செய்வாங்க, கம்ப்ளைண்டரை கொலை செய்து ஒன்று உயிரோடு இல்லாமல் ஆக்கி சாட்சியே இல்லை இந்த கேஸை முடித்து வெளியே வருவார்கள். இல்லை என்றால் காவல்துறையை வச்சு பொய் வழக்கல் புனைந்து உங்களை ஓட ஓட விட்டு வரட்டுவார்கள். இப்படி நீதிபதி ஐயா சொன்னாங்க. இப்படி தான் செய்வாங்க. இதுதான் இவங்க உலகமே இப்படி தான் இருக்குது என்று சொல்லி நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரேன்னு சொல்லி டிஜிபிக்கு உத்தரவு கொடுத்துருக்கார் என் தேவன். அதற்கு முன்னாக ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் 4 வாரத்திற்குள் கொடுக்க சொல்லி எஸ்பிக்கு உத்தரவு கொடுத்தார். அதை அவர் கேட்கவில்லை. அதுக்கப்புறம் எவ்வளவோ திருநெல்வேலி கலெக்டர் ஒரு உத்தரவு கொடுத்தார், எஸ்பி கேட்கவில்லை. அப்புறம் ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹோம் செக்ரட்டரி 2 முறை கமிஷனருக்கும் எஸ்பிக்கு உத்தரவு கொடுத்தார், இவர்கள் கேட்கவில்லை. இவரை கொன்று போடட்டும் என்று அவர்களும் எத்தனை போக்கோடு இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களை சொல்லி குற்றமில்லை, அவர்கள் திமுக அரசிட்ட வேலை பார்க்கிறார்கள். அப்போ ஹையர் அத்தாரிட்டி பிபி எல்லாருமே திமுகவில் உள்ளவங்க தான். அப்போ அவர்கள் சொல்வதை கேட்டு இவர்கள் கை கட்டி இருந்தனால் இன்றைக்கு காவல்துறைக்கு கண்டனத்தை யார், உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஐயா வேல்முருகன் ஐயா கண்டனம் கொடுத்திருக்கிறார். இனி ஆகிலும் இவர்கள் அரசியல்வாதிக்கு பணிந்து கொள்ளாமல் அரசு வேலையை, தனக்கு கடவுள் கொடுத்த அந்த வேலையை செவ்வனே செய்தால் நலமாக இருக்கும். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீதிபதி ஐயா, இவர் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸோடு இவர் தனித்து இவர் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று இவர் இவர் பெட்டிஷன் கொடுத்து விசாரணைக்கு வருகிறார். சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன என்று நீதிபதி கேட்கிறார். வறுத்து எடுத்து விட்டார். சட்டியை மணலில் போட்டு சட்டியில் மணலை வறுத்தது போல வறுத்து எடுத்து விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, இவை எல்லாவற்றுக்கும் நான் என் கை என் சாமர்த்தியம் என்று சொல்வேன். ஆனால் என் தேவனுக்கு நான் விரோதியாகி விடுவேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர். அதனால் நான் தைரியமாக இருக்கிறேன். 2வது, நான் என்னுடைய பேராயத்தில் கல்லறை கட்டி வைத்திருக்கிறேன். குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் போல் கல்லறை கட்டி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிவிட்டது. ஏனென்றால் ஒன்று டூ ஆர் டை, ஒன்று வாழ்ந்து காட்டு என்று சொல்லி. ஆகவே சிஎஸ்ஐ டிஏயில் இன்றைக்கி சொத்துக்கள் எல்லாம் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 6 மாநிலத்தில் உள்ள எல்லா சகோதரர்களும் அப்படி தனிஞ்சிடாதீங்க, எங்கூட நீங்கள் தொடர்ந்து நம்ம அதை செயல்படுவோம். மவுண்ட் ரோட்டில் அந்த எக்மோருக்கும் சென்ட்ரலுக்கும் பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்துவோம். 6 மாநிலத்தில் உள்ளவர்கள் வந்து உங்கள் புகார்களை ஆதாரத்தோடு கொடுங்க. சட்ட நடவடிக்கை எடுப்போம். முடிந்தால் கண்டன போராட்டம் நடத்துவோம். இந்த திருடர்கள் இனி திருமண்டல சொத்துக்களை விற்காதபடி நாம் இரும்பு கரத்தால் நம்ம அடக்க வேண்டும். அதற்கு காட்ஃப்ரே நோபல் முன்னாடி வந்து நிற்கிறேன். என்னோடு கூட நீங்கள் திரளான மக்கள் பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருக்கிறவங்க, சிஎஸ்ஐயில் உள்ளவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதை பார்த்து கொண்டிருந்தாலும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். 1, ஜெபத்தினால் தாங்குங்க. 2வது, காணிக்கினால் நீங்கள் தாங்க வேண்டும். ஏனென்றால் இவர்களெல்லாம் பல லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கிறார்கள் நம்ம டயசிஸை. அப்போ இவர்கள் பெரிய பெரிய கவுன்சிலை கொண்டு வருவார்கள் டெல்லியிலிருந்து. ஒரு வாய்தாவுக்கு 1 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபா செலவழிப்பார்கள். அப்போ நாமும் அதற்கு எதிர்த்து நிற்க திராணி விடுவதாக இருக்க வேண்டும். எல்லோரும் நீங்கள் ஜெபிங்க, ஒற்றுமையோடு செயல்படுவோம். அதான் ஒரு வயதானவங்க சொன்னாங்க, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மீது மாதம் சொல்லுங்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஏனென்றால் ஒரு சிங்கிள் மனிதனால் இவ்வளோ பெரிய கோடி கொள்ளையடித்தவர்கள் நம்ம எதிர்த்து நிற்பது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் இதுவரைக்கும் என்னுடைய சொத்துக்களை விற்று தான் செலவு செய்திருக்கேன். ஒரு மனித உதவியும் இதுவரைக்கும் எனக்கு வரவில்லை.
கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நான் என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஈஃப்ரீம் என் மூத்த மகன் மற்றும் டேவிட் டாக்டராக இருக்கிறார், அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். என் மனைவிக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாளும் நீங்கள் இப்படி பொது காரியத்தை இறங்காதீங்கன்னு தடுத்ததில்லை, என் பிள்ளைகளும் தடுத்ததில்லை. அப்போ மூத்த பையன் கூட சொல்லுவான், எப்பா நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே கூடாது இந்த விஷயத்தில், நீங்கள் கண்டிப்பாக உங்களை ஒரு மனுஷனை போல் அடிக்க, எங்கள் அப்பாவை அடித்தாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படியாவது இதில் பேக் அடிச்சுறாங்க என்று பல முறை சொல்லியிருக்கிறார். ஆகவே அதாவது பிள்ளைகள் எதிர்த்து நிற்கவில்லை, மனைவி எதிர்த்து நிற்கவில்லை. ஏனென்றால் எதற்காக இப்படி பணத்தை எல்லாம் காலி செய்து கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக முன்னோர்கள் நமக்கு தந்த சொத்துக்கள்லாம் விற்று நமக்கு சேர்த்து வைக்காமல் அழித்து கொண்டிருக்க என்று ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதற்கு மாறாக என் மூத்த மகன் சொன்னான், அப்பா 3 ஏக்கர் இடம் இருக்கிறது, பேராயர் இல்லம், பழைய ஆலயம், புது ஆலயம், இது எல்லாவற்றையும் CSITAவுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் செய்து கொடுத்து விடுங்கள். ஒரு முறை வேதனாங்க அண்ணன் கூட சொன்னாங்க, ஐயோ அது கொடுக்காங்க, 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கு அது இருக்கட்டும் என்று சொல்லி. ஏன்னா அது என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொந்த பணத்தை வைத்து செய்த ப்ராப்பர்ட்டி. ஆகவே இன்றைக்கு CSITAவோட முழுவதும் வந்தனால நீங்கள் அதை மெரிச்சு பண்ணிடுங்கப்பா, கொடுத்துருங்கப்பா என்று என்னுடைய சன்னும் சொன்னார். ஆகவே கர்த்தருக்காக நான் வந்தேன், கர்த்தருக்காக செயல்படுகிறேன். நான் மரித்த பின்பும் 5000 வருடம் இந்த பூமி வாழ்ந்தாலும் என்னுடைய பெயர் இந்த பூமியில் தங்கியிருக்க வேண்டும். எப்படி GU போப் போல், ரேனியஸ் ஐயா போல், கிளாரிந்தா அம்மையார் போல், இன்னும் ஐடாஸ்கர் அம்மையார் போல் என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதர்கள் என்னை அழைத்து நான் ஊழியத்திற்கு வரவில்லை, என் தேவன் என்னிடம் நேரடியாக இடைப்பட்டு நான் அந்த ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். ஆகவே தான் இவ்வளவு தைரியமாக நான் இதை போர் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கன்னடத்தில் உள்ள சகோதர சகோதரிகள், ஆந்திரா தெலுங்கானாவில் உள்ள சகோதர சகோதரிகள், கேரளாவில் உள்ள சகோதர சகோதரிகள், யாழ்ப்பாணத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் எல்லாரும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் நான் ஒன்று சேர்வோம். இனி ஒரு கயவர்களாலும் ஒரு சின்ன ஒரு இஞ்சி இடத்த கூட நம்முடைய திருமணத்தை எடுக்க விடக்கூடாது. போஸ்டிங், ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் ஊழல் இல்லாத செய்ய வேண்டும். இப்பொழுதும் 11 பிஷப் போட வேண்டியிருக்கு. ஒரு பேராயருக்கு 5 கோடி பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நயா பைசா கூட கொடுக்காதீங்க, கொடுக்க விட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து இறங்குகிறோம். 11 பிஷப்பு தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வர வேண்டும். பண ஆதிக்கம் வரக்கூடாது. இதில் DS பட்டணம்படி துன்மார்க்கரோடு சேர்ந்து திருச்சபையை கொள்ளையடிக்கிற கோஷ்டியோடு சேர்ந்து இந்த 76வது வயதில் தனக்கு குடும்பத்திற்கு சாபத்தின் மேல் சாபத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்களை நம்முடைய திருமண்டலத்தை விட்டு கரு அறுக்க வேண்டும், வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அவர்கள் தனியாக ஒரு திருச்சபை உருவாக்கி அதில் அராஜகம் பண்ணட்டும். ஆனால் திருமண்டலம் அவங்க அப்பர் வீட்டு சொத்து அல்ல, இது தேவன் தாமே ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை. ஆதி மிஷனரிமார் வெள்ளைக்காரர்கள் இந்த வெயில் சுடுகாட்டில் அவர்கள் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சேர்த்து வைத்த சொத்துக்கள். இன்றைக்கி மதுரையில் பாருங்கள், எவ்வளவோ ஏக்கர், 31 ஏக்கர் எடுத்து விற்றுட்டாங்க. இப்போ 4.5 ஏக்கர் இப்போ எடுத்து விற்றுட்டாங்க. இப்படி பெங்களூரு, கர்நாடகா எல்லா பகுதியிலையும் இப்படி தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் நிறைய இடம் போயிருக்கிறது. இதெல்லாம் மீட்கிற பணியை தான் நாம் செய்ய போகிறோம். ஆகவே எல்லாரும் ஆன்மீகனியோடு சேர்ந்து கரங்கொருப்போம், ஊழலை எதிர்ப்போம். நம்ம அரசாங்கத்தை திருத்த வேண்டிய நம்ம வேலையில் முதலாவது நம்முடைய திருச்சபை திருந்தட்டும், அதற்கு பிறகு மற்றது தானாக செயல்படும். ஆகவே எல்லா ஊழியக்காரர்கள் என்னோடு கூட செயல்படுங்க. இப்போ நாளையிலேருந்து நான் என்னுடைய வேலையை ஆரம்பித்து விடுவேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி தேர்தலில் முழு கவனம் செலுத்தப் போகிறேன். 2 ஆதிக்கங்களும் இல்லாமல் புதுமையாக ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய, பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய, ஆத்ம ஆதாயத்தை விரும்பக்கூடிய நல்ல செயலாரை நாம் ஏற்படுத்த போகிறோம். அதற்கு அத்தனை குருவானவர்கள் நீங்கள் கைகோர்க்குமே அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த இழிவான DS பட்டணம்பொடி போடுகிற அந்த எச்சி காசுக்கு நீங்கள் போகாதீங்க. அவர் சொன்னார் கேஆசி போல் குஷ்டம் வந்துடும், அவர் தான் சொல்கிறாரு. DS வீட்டுக்கு போனால் லெக் பீஸ் கிடைக்குமா, பிரியாணி கிடைக்குமா என்று வாராங்கன்னு சொல்லி உங்களை தரக்குறைவாக பேசுகிறார். அவரிடமிருந்து 2000 5000 வாங்கி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கர்த்தர் உங்களுக்கு நிறைவான சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அது கேஆசி, அவர் சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன், கேஆசி போல் குஷ்டரோகம் வந்துடும் என்று சொல்லியிருக்கிறார். தயவு செய்து கர்த்தருக்காக நீ உண்மையாக இருங்க. நான் ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ண நான் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு இன்சென்டிவ் தரேன்னு சொல்லி நான் சொல்கிறது பொக்கு கிடையாது. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். அதே போல் உபதேசியாருக்கு சம்பளம் 20,000 ஸ்டார்ட் ஆகும். அவர்களுக்கும் டார்கெட் வைப்போம், ஆத்ம ஆதாயத்துக்கு இன்சென்டிவ் கொடுப்போம். ஆக உங்களுக்கு தகுதி நல்ல ஒரு நீங்கள் உழைங்க. ஐயரம்மா, உபதேசியார் எல்லாரும் உழைங்க. நீங்கள் உழைக்கும் பொழுது நிச்சயமாக அதுடைய பெனிஃபிட்டை நான் தருவேன், நிச்சயமாக தருவேன், சொன்னதை நிறைவேற்றுவேன். ஆகவே தூத்துக்குடி திருமண்டலமும் திருநெல்வேலி திருமண்டலமும் TDTA, திருநெல்வேலி டைசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன்,
அது தூத்துக்குடி டிஎன்டின்னு சும்மா மேல் பூச்சியில் பூசியிருக்கு. ஆனால் மொத்த திருமண்டல மக்களும் திருமண்டல சொத்துக்களும் பள்ளிக்கூடங்களும் டிடிடிஏ என்கிற கம்பெனிக்குள் அடங்கி இருக்கிறது. சிஎஸ்ஐடிஏ மொத்த 6 மாநிலத்தில் உள்ள சொத்துக்கள் வந்து சிஎஸ்ஐடிஏயில் இருக்குது. சிஎஸ்ஐ செனாடு என்று ஒன்று இல்லை. அது பதிவு செய்யப்படாத ஒரு இயக்கமாக தங்களுக்கு லாபகரமாக சட்டங்களை வளைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லாம் ஒன்று செயல்படும் போது டிடிடிஏ சிஎஸ்ஐடிஏ மாத்திரம்தான் இயங்கும். அதற்குரிய காரியங்களை நான் செயல்பட போகிறேன். ஆர்ஓசி எம்ஓசி அதாவது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அதிலலாம் நான் இப்போ நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டு நம்ம சிஎஸ்ஐடியையும் டிடிடியையும் வலதுகை இடதுகையாக நாம் இணைந்து செயல்படுவோம். ஐஎம்எஸ் இந்திய மிஷினரி சங்கம் அது திருநெல்வேலி டைஸோடு இணைந்தது. அவை எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆவிக்குரிய திருச்சபை பரிசுத்தமுள்ள திருச்சபையை நாம் கொண்டு வர பிரயாசப்படுவோம். மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.